ஹாய் ஹாய் ஹாய். தாய்மார்களுக்கு நன்றி, அவர்களுக்கு வணக்கப்பட்ட இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த இடத்த பார்த்தோடனே மனசுல மட்டும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்பயுமே எல்லோருமே நல்லா இருக்கானுங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோடனே எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு, அன்புக்குரிய இடங்கள், ஆசைக்குரிய இடங்கள். இந்த இடத்தை பார்க்க பார்க்க மனசுல சந்தோஷம். இன்று போல சந்தோஷம் என்றுமே கிடையவே கிடையாதுங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஏன்னா வந்தமா 4 போட்டு போட்டோமா, நறுத்தரிச்சமா இருக்கணும், பச்சை மிளகாய் கடிக்கணும், சுள்ளு சுருக்கணும் இருக்கணும். வர்றது தெரியக்கூடாது, போனது தெரியவே கூடாது. டான்ஸ் நடிக்கும் மணப்பாறை சேர்ந்த KP லைலா அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் மெல்லைக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த டி வீரபத்ரன் ராமலட்சுமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி மரியாதை செலுத்தப்படுகிறோம். பொன்னாடை அணிவித்து ஊர் பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கலைஞர்கள் சார்பாக, என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிங்க, இந்த இடத்தை பார்த்தாலே மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடலாம். நம்ம அதனால எப்படி தெரியுமா, கண்டி வைக்கும் நேரத்தில் கண்ணி வைக்கும் நேரத்தில்
நன்றி நன்றி. எப்படி 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 எப்படி? ஆள் எப்படி சூப்பரா இல்ல அப்புறம் நீங்க இவ்வளவு அழகா கலரா இருக்கும் பொழுது உன் கூட பிறந்த தங்கச்சி நான் எப்படி இருப்பேன்? யாருக்கு நான் நீ எனக்கு தங்கிச்சாரு அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொந்த ஊர் வந்து நீ மறக்க முடியாது. ஆ? உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி தான், எல்லாத்தையுமே தங்கச்சி தான். இவனுக்கு அக்கா வேணும். இது என்ன முறை? அது வந்து என் கூட பிறந்த தம்பிங்க. நான் வந்து அந்த ஆட்டைக்கு அப்படியெல்லாம் நீங்க வெளியில சொல்லலாமா? இது ராத்திரி நேரம், இது ராத்திரி நேரம் தூக்கத்தை தரும். அது என்னங்க அன்னை சாத்தங்க லைட்டான கெட்டுமா
இவங்க ரொம்ப ரசிச்சு வாசிக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியும். எங்களை கவனிக்கவே இல்லை. நீ கீழே வந்துட்டு எப்படி வாசிக்கிறேன்? எனக்கு தானே அது எப்ப தானே தெரியும். சரி விட்டுருங்க. இதை நீ சொல்ற தம்பி நானும் கேட்டுக்கிறேன். போதேன்னு சொன்னது இல்லை. அது பயலுக கூட சிரிக்கிறாங்க. நீங்க செய்யறதுல ஏதோ இருக்குன்னு. அப்ப ஏன் அந்த பயலுக சிரிக்கிறாங்க? சிரிக்கா என்ன கேளு. ஐயோ அப்பா கால மருந்து நடக்காதவன் கொலை மருந்து குரங்கு கோப்பாமான காலத்தை நேரத்தை அனுசரிச்சு பார்க்க வேண்டிய ஆளை பார்ப்போமா? நாமவா மச்சனா என்ன செஞ்ச? ஏமா என்ன செஞ்ச? கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்தேன். என்ன செஞ்ச? ஒண்ணு செய்யல. நான் பார்க்கல. இது ஒரு தப்பா? செய்யறத போல பாக்குறேன். சிவங்கனப்ப எல்லாரும் பார்க்கத்தான் ஒரு இடத்துல முடிஞ்சு ஐசரா சோறு நீங்க சோத்து விட்டு வேணும் செஞ்சீங்க. எதுக்கு இப்படி சனா உட்காந்துங்க அந்த பிள்ளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற முட்டாப்பல இந்த பிள்ளை கெடுத்துட்டீங்களா நீ? கெடுத்துட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? நாடு அட்வான்ஸ் கொடுக்கும் போதே எங்க அப்பா வீரபத்ரப்பா சொல்லிட்டாரு. எப்படி? நான் ராத்திரி 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் கொண்டாட்டி தெரியுமா? அது நான் பாடி உட்கார சொன்ன உட்காரணும், எந்திரிக்க சொன்ன எந்திரிக்கணும், பாடுனா அவங்க படுத்துடலாம். நல்லா இருமாப்பா, நல்லா இருமாப்பா. எனக்கு நீ கொண்டாட்டி தெரியுமா? சரி. காலையில 6 மணி வரைக்கும் குத்தாத. வாங்க மேடம். ஹலோ, ஐ லவ் யூ. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றவரை வாழ வைக்கக்கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் பிறந்தவனா தமிழ் குறையாதபடி மனவரப்படி முதற்கண் வணக்கம் கொடுத்தனே. யார் நீங்க எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரணம் வந்திருக்கேன், என்ன விஷயமா வந்திருக்கேன் அப்படிங்கிற தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா இந்த மனப்பாடக்காரி லைலா உங்களுக்கு பதிலளிக்க சித்தமாக இருக்கேன். வந்த விஷயம் என்னமோ எடுத்து இளம்புகள் விகாரவி அவர்களே பேசி பாருங்க. பாப்போம். பேச்சாதான் என் மூச்சு தான் என் பேச்சு. பேசி பாருங்க. பெரிய அப்பையார் பெட்டி உரிய மாட்டீங்க. செந்தமிழ்ல பொணத்து கட்டுறாங்க. அப்பா ஆதி செய்து திருக்கி அடியே ஐ லவ் யூ டார்லிங் பா. ஐ லவ் யூ டார்லிங் பா. நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சுக்கணும். வந்தோட சொன்னாங்க அண்ணன் வெடிகாரனை சொன்னாரு, நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய இடிச்சிட்டியே, அந்த பிள்ளைய கெடுத்துட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை வந்து நான் வந்து மிகவும் வறுமையா கண்டிக்கிறேன். உங்களுக்கு இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நல்ல ஒரு ஆண்மகன். ஏன்னா சில ஆம்பளைய தொட்டாலுமே பிடிக்காது. முருகா 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 ஏன்னா பேசுகிறா. ஐயே நல்ல ஒரு ஆண்மகன் உங்களை ஆகா நீ அதுல நீக்கா இப்பதான் தெரியுது. அதுக்காக புடிச்சு மேல போட்டு பேச முடியா? பேச முடிய நல்ல ஒரு ஆண்மகன், திறமையான ஒரு ஆண்மகன். நீங்க வந்து என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்ததுனால உங்களுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். வந்த விஷயம் என்னமோ சொல்ல நோண்டிக்கிட்டே இருக்கா இல்லையா? புது பண்டாட்டிய புடிச்சு நோண்டிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா நீ எப்ப வந்தாலும் என் பொண்டாட்டி தானே. வீடு ஒத்துருப்பா. அறிவு கட்டாமனே நான் எப்பயுமே உன் பொண்டாட்டி தானடா. சொல்லிட்டு போறேன். சொல்லு முடியாது. என் பொண்டாட்டி தான் நம்ம வாடி கை பண்ணலாம், கால் பண்ணலாம், நம்ம ஜாமத்தை கிட்டா போடுவாங்க. வெளிய போயிட்டு இருக்காரா? நான் விளையாடுறேன்னா நீ செத்துட்டா நான் எங்கடா வெளிய சுத்திக்க போறேன். நீ இவனும் பாவம் இல்ல எப்ப பேரல. ஹலோ ஹலோ ஹலோ. பொம்பளை மாதிரியா இருக்க போடா வாடான்னு பேசுற ஒரு ஆம்பளைய
ஐ எம் சாரி. உங்களை வந்து மரியாதை குறைவா பேசுறதுக்கு நான் நம்பவும். ஒரு ஆம்பளை போட வராங்க கண்டி ருசிச்சிருக்கீங்க பார்த்துட்டீங்க பேட்டீங்கயா மரியாதை ஊற்றி பேச தெரியாதா உங்க வீட்டுல பிள்ளை வளர்த்தாங்களா மூஞ்சி முகரையும் பாரு அடிக்கிறா மூக்கு உள்ள போயிடும் பையன் அமைச்சுற சரியான ஆம்பளை நெருங்கி பாரியா? நீ சரியான ஆம்பளை நெருங்கி பாரு. நீ நெருங்கி பார்த்துட்டீங்கன்னா நீ ஆம்பளை இல்லைன்னு நான் பார்த்து போறேன். நீ ஓட்ட குண்டா கட்டி வரல பையன் அமைச்சுற எதுக்குமே பயப்பட சரித்திரமே கிடையாது. மணப்பாறை லைலா வந்து நின்னா சிங்கமே எதிர்த்து வந்தாலும் சிங்கம் பயந்து ஓடும். லைலா பயப்படவே மாட்டேன். அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏத்தி வெற்றி மேகத்தி இருக்காள் பெரியாரா நீ ஏன் பெரியாரா? போட்டனத்துல போட்டு போட்டு போட மாறிரு. ஒரு ஆம்பளை பொம்பளை பார்த்தா சலாம் போட்டு நின்னு. ஆம்பளை பேசுனா சரித்திர பொம்பளை பேசுனா அத்தை சரித்திரம் தெரிஞ்சுக்க கிருஷ்ணகுமார் உனக்கு அத்தா தரத்துல பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால லைலா கிட்ட வந்து மாட்டிருக்கேன். ஆம்பளை பேசினா ஒண்ணும் கிடையாது பொம்பளை பேசினா உன்னையெல்லாம் வாயாடி முண்டை அப்படின்ற ஒரு வாயாடியே திருறான பொம்பளை வாயாடியா இருந்தா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. வாயாடியா இருந்தாலும் பரவாயில்ல. யாருக்கு அடங்கனவா மட்டும் இந்த இருக்கணும். அளவுக்கு பேசுறேன்னா வாக்கப்பட்டு போறதுல போயிட்டு புதைகளை திரும்பி வந்துருவேன் உன்னையெல்லாம் மாமியாக்களை மூக்க பிடிச்சி அம்மிகளை கர 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 கரன்னு தேய்ச்சி போடலாம் என் மாமியால ஒரு நிமிஷம் கூட மருமகளா இருந்து வந்தவன மாமியா. அவன் மருமகளா எப்படி இருப்பேன்? அப்படித்தான் நிப்பேன். ஒரு நேரம் முடிச்சா நின்னு. இல்லன்னா ஐம்பூலங்களை கட்டிக்கிட்டு நின்னு. ஐம்பூலுன்னு என்ன நீ தானே ஐம்பூலுண்ட ஐம்பூல்னு சொன்னா இவதானே சொன்ன ஐம்பூலும் பிடிச்சியா ஐம்பூலுன்னு என்ன என்னது ஐம்பூலுன்னு ஒழுங்கா சொல்லி நீதானே சொன்ன ஐம்பூதம் ஐ ஐம்பூதம் ஐந்து பூதம் ஐந்து பூதம்னா அவனை சொல்றான்மா. நான் பள்ளிக்கூடம் நடத்த வந்துட்டேன். தெரியும். நான் டீச்சரா இல்லம்மா எனக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா ஐம்பூதம்னா தெரியுமில்ல தம்பி? காற்று தெரியாது. நீர் நெருப்பு ஆகாயம் எனக்கு இது தெரியாதாடா? தெரியாது ஏய், நீ இல்லை என்னை ஏமாத்த பாக்குற. நீ ரவுடி சரியா கடமாட்ட பேசிட்டு கிடக்க ஆத்துப்படி ஆத்து பாத்துக்க. எனக்கு தெரியும் டேய் நீ வேணும்னே அவரோட டேய் நீ எப்ப போய் எனக்கு தெரியும்டா டேய் ஏய் மாப்பிள நீ அந்த பிள்ளைன்னு இடிக்க சொல்ற இந்த பிள்ளைகிட்ட ஏமாந்து போவ விடிய கால உனக்கு வீங்கி போகும் தெரிஞ்சுக்க இலவட்ட கிளத்துக்கு வச்சுட்டு மங்கு 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 மங்குன்னு இடிச்சிட்டு கிடக்கா நெஞ்செல்லாம் வலிக்குது அந்த சொல்லல அன்னைக்கு அறந்தாங்கி பக்கம் போனோம்ல அந்த பிள்ளை நினைச்சு இடிக்க சொல்ற இந்த பிள்ளை வேற இந்த பிள்ளை ஒரு உருட்டி கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. அப்படியா இருக்கட்ட சரிம்மா சொல்லுங்க. ஒரு ஆம்பளை எவ்வளவு விடாம பேசிட்டான் சரி. அவனை எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க சரி. பொம்பளை இந்த அளவுக்கு இருக்க கூடாது ஏன் இருக்கக்கூடாது? உனக்கு மரியாதை மன்னிப்பு கேட்டு போயிட்டேரு யாரு? உன்னை நான் மன்னிச்சுட்டேன் யாரு? உன்னை நான் மன்னிச்சுட்டேன் இந்த லைலா வந்து கிருஷ்ணகுமார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். Yes. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீ யார் போத? எனக்கு என்ன சித்தப்பனா பெரியப்பனா மாமானா மச்சானா? உன்கிட்ட எந்த சைவத்து பேசாத. கண்டிப்பா சொல்றதுக்காக கோவப்படுவேன் எனக்கு பிடிக்காது. என்னை தொடு என்னை கட்டி முடி சரி. என்னை முத்தம் முடி சரி. ஊர் போட்டு என்னனாலும் பண்ணு நான் மட்டும் இல்ல என் வர்க்க ஆம்பளை கூட பேசாம கிடப்போம் இதுக்கு மட்டும் சிரிப்பா காரம் பிடிக்க வேற. என்ன வேணாலும் செஞ்சால் பேசாம தான் கிடப்பா பிடிக்காது இல்ல சரி உன்னை யார் தொடலாம் என்னை கட்டுக்கு போற என்னுடைய கணவர் தொடணும். அடேங்கப்பா எஸ் கட்டில புடிச்சு தரணும் நீ வாழ்க உங்கள வாழ்க இது தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிள்ளையா கட்டில புடிச்சு தரணும் அப்படிதான். ஏன்னா கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவள் மனைவி. தலை பாராட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா ஏதாவது கேளுங்க. சந்தேகம் கேட்கலாம் தப்பு இல்ல ஓப்பனா கேளுங்க. எப்படி ஓப்பனா தான் இருப்பேனே இப்ப நம்ம ஊர் முதல குளத்துல இருந்து நரிக்குடிக்கு பஸ் ஏறுறேன் சரி. கண்டக்டே டிக்கெட் வாங்குறேன் சரி. கண்டக்டர் டிக்கெட் எங்களுக்கு எதை தொட்டு கொடுப்பாரு என்னுடைய கரத்தை தொட்டு கொடுப்பார். ஆமா திருவள்ளுவர் பேத்தி கரத்தை தொட்டு கையை தொட்டு கொடுப்பாரு சொல்லுங்க தானே வேற பாரு. கண்டக்டர் கையை தொடுறாருல சரி. அப்ப கண்டக்டர் பூசனா சத்தியமா இல்லங்க. சரி உடம்புக்கு முடியல சரி. ஆஸ்பத்திரி போறேன் சரி. டாக்டர் புடிச்சு பாக்குறாரு சரி. டாக்டர் கைய பிடிக்கிறாருல அப்ப டாக்டர் புருஷனா தொழில் தருவோம். என் புருஷன் கிடையாது. பச்சை குத்த போற சரி. கைய நீட்டுற நீ புடிச்சுட்டு குத்துறாங்க பச்சை குத்துற ஒரு புருஷனா சத்தியமா இல்ல. சந்தேகம் சரி இது கூட வேற சுருக்கம் வந்துடுறேன் சரி. பாட்டு பாடணும் பேசணும் பாடுற சத்தம் பேசுற சத்தம் மக்களுக்கு பூரா கேட்கணும் சரி. அப்ப எதை தொட்டு பாடுவேன் மைக்க தொட்டு பாடுவேன். கைக்க தொட்டு பாடுறீங்கள மைக் செட்டுக்கார உன் புருஷனா கொஞ்சம் வளர்த்தியா தான் இருக்கிறாரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க தோளுக்கு இருப்பானா நானு? என்ன ஒரு மாதிரி சிரிக்கிற நம்பாத பைசு இருந்து தெருவில் தான் தெரியணும் ஐ லவ் யூ டா செல்லம். ஐ லவ் யூ. ஏன்னா நம்பாத சிரிக்கிற ஒரு சிரிப்பு சரியில்லை வேற ஏமாந்துறாங்க இங்க பாருப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
மாட்டேங்குது. அவர் சிரிக்கும் பொழுது பாரு அப்படியே ஓர கண்ணுல என்னை பார்த்து அப்படியே ரசிச்சு சிரிக்கிறாரு. ஐ லவ் யூடா. எல்லாரும் நம்ம காலில் பேசிக்கலாம். ஓகே, என்ன செல்ல எடுக்கிற? போன் நம்பர் வேணுமா? வேணுமா சொல்லி இப்பவே தரேன் நானு. கவலைப்படாதடா. ஐ லவ் யூடா. அவ குடும்பத்துல காலையில விடையில தூக்குற, காலையில சோறு கிடைக்காம பெரிய புறாப்புல மனுச்சு அது உறுதி. சரி சரி பரவாயில்ல. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஆடி பாடி வியாபாரம் பார்த்துட்டு வியாபாரம் பாக்குறீங்க? என்ன வியாபாரம்? நான் பார்க்கக்கூடியது பழப்பழ வியாபாரங்கள். சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது இறந்த பழம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறங்கி விற்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்ப கிடைக்கவும் மாட்டேங்குது மாம்பழம். மாம்பழம் உண்மையிலேவா? இப்ப வச்சிருக்கிறது இளநீ. பாக்கையில இளநீ மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி தெரியுது? தண்ணி பழம் மாதிரி தெரியுது. அது குறைஞ்சிருச்சு. தண்ணியா குறைஞ்சிருச்சு. எங்க இளநீ இளநியோட வியாபாரத்தை சொல்லுங்க. என்ன சொல்றேன் பாருங்க. இது இளநியா? வெளியே எவ்வளவு காசு? 50 ரூபா. நான் 100 ரூபா கூட தரேன். உன் இளநியை கொடு. ஆனா ஒரு சின்ன விஷயம், உன் இளநியை கொடு. நான் புடிச்சு குலுக்கி பார்ப்பேன். தண்ணி இருந்தா தான் வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். ஒரு சிலர் இளநின்னு சொல்லி குறும்பையை பிடிச்சி ஏமாத்திடுறாங்க. கொஞ்சம் இளநியை கூட புடிச்சு குலுக்கி பார்ப்போம். காசை கொடுங்க, உங்க கையில கொடுத்தறேன். நீங்க குளிச்சு பார்த்தாலும் சரி, தலையில வச்சு படுத்தாலும் சரி. அவ்வளவு பெருசா வருது தலைக்கு. இப்ப நான் கேக்குறேன் இன்னொரு விஷயம். இந்த இளநிய எனக்கு மட்டும் கொடுக்கணும், வேற யாரும் கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே குடிக்க தெரியாது. இளநிய வெட்டி ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க. ஸ்டாப் போட்டு குடிப்பாங்க. நான் ஸ்டாப் போட்டு குடிக்க மாட்டேன். இந்த இளநிய சேர்ச்சி அப்படியே அப்படியே வாங்கி சாப்பிடும். அப்படியே சாப்பிடுவேன். கொண்டா அந்த வேலை பாருங்க. ஆத்தோரம் கொடிக்காரா, ஆத்தோரம் கொடிக்காரா, அரும்பரும்பா வெத்தலையா, அரும்பரும்பா வெத்திலையா, கையில போட்டாலும் செவக்கு மணி, போட்டாலும் செவக்கு மணி, பொம்பளைய ஒண்ணு நப்பி வந்தாலும் வாடி மதுரை சொன்னாம தாடி, போனாலும் ஓடி வந்தாலும் வாடி மதுரை சொன்னாம தாடி, போனாலும் ஓடி புதுக்க போயதாடி. எப்ப தேர்ந்தெடுத்த தாண்டா பவுச்சிருக்கேன். ஒரு மணி நேரம் மிதிச்சு நம்ம தாடி.
உன்னை கட்டிக்க போறது ரொம்ப கொடுத்து வச்சவை. எத்தனை தடவை ஏன் தெரியுமா? ஏன்? அவன் வேலை செய்ய தேவையில்லை, ஏங்க? எல்லா வேலையும் நீ ஏற்றி. இப்படி வெளியில எல்லாரும் பாக்குறச்சு அப்படின்னு சொல்லாதே. எப்படி நான் ஓப்பனா தான் இருப்பேன், பேசுவேன். நீங்க தான் என் புருஷன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, அப்படி சொல்லி ஒருத்தர் நாடம் கொடுக்காம இருக்கட்டும். ஏம்மா அதெல்லாம் வேணாம். 6 மணி வரைக்கும் உனக்கு புருஷன், 6 மணிக்கு மேல ஏன் புருஷன் என் புருஷன் உன் புருஷன், ஏன் புருஷன் உன் புருஷன் வீட்டுல இருப்பாரு, என் முன்னாடி வீட்டுல இருப்பான். அப்படியே. ஆமா, 6 மணி வரைக்கும் கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் சொல்லுறதுலாம் உங்களுடைய இருக்கான். அதனால நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? நல்ல உண்மை. உன் பேர் என்ன? என் பேர் கேபி லைலா. ஓ லைலா. அந்த லைலாலாம் சொல்லாதீங்க. ஓ லைலா. கேபி லைலா. உன் பேர் லைலா தானே? அதான், ஓ லைலா ஆச்சரியத்தோட சொல்றேன். ஆமா. லைலா, என் பேர் கிருஷ்ணகுமார். எங்க குள்ளலை காணவில்லையே. உள்ள வச்சிருக்கேன், அப்புறமா தர ஊதிக்க. எப்படி இருக்கும்? பாக்கையில சிறுசரக்கு நினைக்காத. நீ மட்டும் வாயில வச்சு ஊதுனேன்னா படத்து நாகசம் ஆயிடும். எப்படி? பாட்டு கிளம்பும். இவன் நாக சொல்லி புல்லா புல்லா மாத்திர உள்ள இருக்கு. அழகு சுந்தர நவநீத குள்ளநூதி கோபால கிருஷ்ணன் பேரு. நான் கடைசியில ஊதுற நாய் நடத்து நாகசு தான் இருக்கும் போல இருக்கு. போயிடும் போல இருக்கு. நீளமான பேர் அவனுக்கு. ஆமா, மொத்த சொல்ல கேட்டா அதனால உங்களை எப்படி லவ் பண்ண போறது தெரியுமா? எப்படி? மனித உழுந்துக்குள்ள மனித காதல் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது. 1 2 3. அதனால எப்படி லவ் பண்ண தெரியுமா? சற்று தேனை போல் துள்ளும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சற்று தேனை போல் துள்ளும் ஆசைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் ஏறி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள், சொர்க்கம் ஏறி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள்.
செல்கிறேன், வெளியூர் செல்கிறேன் கண்ணே. எனக்கு நல்வாக்கு கொடுக்க வேண்டும் கண்ணே. சுவாமி, தங்களுக்கு மனைவியாக இருந்து வீர திலகமிட்டு சென்று வாருங்கள், வென்று வாருங்கள் என்று வீர திலகமிட்டு அனுப்பி வைக்கிறேன். எப்படி சொல்ல வேண்டும் நல்வாக்கு சொல்லுங்கள். போருக்கு போறேன். வெளிநாடு அந்த நல்வாக்கு நீ ஊரடி, நாளை அறிந்து வந்திடுவேன். நல்வாக்கு நீ ஊரடி, நாளை வந்திடுவேன். செல்வ மண்ணே மாமணியே பல பாடியுள் மாறி அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே ஓம் பிரபஞ்சமா உன்னை பிஜல் எவ்வாறு பேசி சொல்கிறா குருட்டு பிணம் தெய்வேந்திர சபையானது 12
நாடுகளுக்கு ஒரு மணி ஒரு வணக்கம். அம்மா தெய்வத்தை உட்பட 33 44 கிண்ணற செம்பருட எல்லகாந்தர சித்த வெற்றியாக ரூபனால் மழவள் சூழ்ந்திருக்கும் நேரத்திலே எந்த கட்டால் வாய்மைக்கும் நூல் கடற்சோல் போய் வாக்கியவர்கள் தீமைக்கும் இடமுட வேவு செல்வதற்கும் வாய்மைக்கும் நன்னூல் மணலுக்கும் ஒற்றதை வெற்றி பெற்றாரியா கடல் சிறந்த பரந்த பூமியிலே மண்ணுவில் எல்லாம் தண்ணீராய் காப்பவன் அன்னை காதில் அனுமதி உண்டானான். என்று பொய்யரைப்பவன் ஒருவனும் உண்டா என கேட்டான். என்ன தெரிவித்தான் இருக்கின்றான். என செய்தான் மாறுக்கொருவன் பராதர சொல்வன் நம் போரும் புகழுக்கும் அறிவர்களுக்கும் யாருக்கும் மிக்கால் ஹரிச்சந்திரன் யாரவே ஹரிச்சந்திரனா அவன் புத்தியன் புழுகன் ஒரு நாளைக்கு 1000 சொல்லக்கூடியவன் இருவருக்கும் தேவன் சபையிலே அத்தியாவசியங்களை பொய்யராட்டி காப்பேன் என்று சென்றடையோட்டினர். மாநிலங்களை பிறந்த ஒரு சத்தியம் வந்து இருக்க முடியுமா? நிம்மதற்காக உத்தமன் என்று சொன்னாயா? சத்தியவன் என்று சொன்னாயா? மக்கள் மூலவது வைத்தனாய் அவதரித்து எந்த வகித்த நிகழ்நாள் விண்டனமை சக்தி வைத்தது பொய்யனாக்க கொண்டதோடு எண்ணத்தோடு கொற்றவன் சபை சென்றும் ஹரிச்சந்திரனையா தந்திரமாக வாக்கினால் கொடுக்க கடனை வாங்குவதற்காக அழைத்திருக்கிறார் விஸ்வாமித்திர மகரிஷி. ஏன்னா அவரை காண வேண்டியதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். வருக 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 வருக. ஓர் காலத்திலே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை மூண்டது, கடும் போர். அப்பொழுது அசுரர்களான தாங்கள் உங்களுடைய வம்சங்கள் அனைவரும் இறந்து கொண்டே வந்தனர். அவர்கள் எல்லாம் சுக்கராச்சாரி உம்மிடம் முறையிட்டார்கள். உடனே விஞ்சை மந்திரத்தால் இறந்தவர் அனைவரும் மீண்டனர். மகிழ்ச்சி அதை அறிந்த தேவர்கள் பகவான் ஈஸ்வரன் முறையிட்டார்கள். ஓ பார்த்தால் இதற்கு காரணம் சுக்கராச்சாரியார் தானே. அவரை ஈஸ்வரன் அப்படியே விழுங்கி விட்டார். 12 ஆண்டு கால
காலமாக வயிற்றினுள்ளே இருந்தார் சுக்கராச்சாரியார். ஆமா. ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை உச்சரித்த காரணத்தினால் இந்த சுக்கராச்சாரியார் சுக்கிரத்தின் வழியாக பிறந்தார். அதற்காகத்தான் சுக்கராச்சாரியார் என்று அவருக்கு பெயர் வந்தது. அப்பேர் பெற்ற நாமும் கொண்ட நீங்கள் வாழ்க, உமது வம்சம் வாழ்க. ஆமா, உண்மை எதற்காக அழைத்தீர்கள்? பார்க்கிறார் நாவினால் கடம்படப்பட்டேன் அரிச்சல். அக்கடலை வாங்கும் பொருட்டு நீ செல்வான் அடிக்கலை செல்ல வேண்டும் சென்று வரும் அரிச்சந்திரனை காண வேண்டும். ஏதாவது ஒரு பொய் சொல்லுமாறு அவனை வற்புறுத்த வேண்டும். புரிகிறதா? அப்படியே செய்யணும். செய்வீர்களா? செய்வோம். என்று வருகிறேன். நான் நினைப்பது போல் நிச்சயமாக வற்புறுத்தி விட்டு அப்படியாவது ஒரு பொய் வாங்குவேன். என்னால் சவாலா பார்த்தாயடா, நட்சத்திரம் தனது விடத்துடன் சரிவ நகைகளில் இருக்கும் நட்சத்திரத்தில் பொன்னாவது அல்லது பொய்யாது வாங்குவதை அழைத்திருக்கிறேன். என்ன செய்கின்றார் தமிழ்? அரிச்சந்திரை கொண்டிருக்க வைத்தார். அந்தாந்தால் கொட்டினார். தளத்தினை நிற்க மாட்டி நிறுத்தும் பயனில்லை. அறிந்தேன் யார்? 48 நாள் தமிழை முடிவதை என்கடல் வழியில்லாது தனது பெண்ணு விழித்து சென்றான் வீதி வீதியாக. யாரை உத்தரவு சொல்கின்றாயோ, யாரை சட்டிவன் என்று சொன்னாயோ, அல்ல உடைய பெண்ணுகளை பார்த்தாயா? பெண்ணுகளை பற்றி என் கடல் திட்டான். தரகரின் கடலுக்காக தன்னை தலைவலில் வந்தான். அதை வைத்தேன் யார்? யமதர்மா! அழகான உருவம், அற்புதமான